ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மீன் வாங்கலான்னு வெளில போயிட்டு மீன் வாங்கின்னு வந்தேன். மீன் அங்கேயே சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்பயுமே மீன் சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வறக்கிறதுக்காக தான் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவலும். இன்றைக்கி இப்போ சின்ன ஊருக்கு போனதால் அவன் தான் பிரியாணி கேட்டு எனி டைமும் டார்ச்சர் பண்ணுவான். அவன் ஆள் இல்லாததால் அவங்க ஆயா வீட்டுக்கு போயிருக்கிறதால இன்றைக்கி நாங்கள் மீன் குழம்பு வச்சாச்சு. பிரியாணி தான் சாப்பிடுவோன்னுவான். பெரியவன் எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவான். எண்ணெய் ஊற்றி கடுகு பூண்டு எல்லா ப்ராசஸ் பொருளையும் போட்டு மீன் குழம்பு கூட்டியாச்சு. பக்கத்தில் மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி சாப்பாடு வடிக்கணும், மீன் குழம்பு வைக்கணும். இன்றைக்கி காலையில் டேங்க்கு சுத்தம் பண்ணுறேன்னு தண்ணியே வரல. எந்த வேலையும் வீட்டில் ஆகலை. பாத்திரம் கழுவல, குளிக்கல, எதுவுமே பண்ணலை. டாய்லெட்டும் இன்றைக்கி கழுவலை. சரி, குழம்பு கூட்டி விட்டு 12 மணிக்கு மேலே மோட்ரு போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அதுக்குள்ளே சமையல் வேலைலாம் முடிச்சுலான்னு மீனை சுத்தம் பண்ணி மீன் வறுக்கிறதுக்காக சரி பிசைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு ஒரு பக்கம் பிசைஞ்சு வச்சிட்டேன். இன்றைக்கி என் பையன் வந்து அவங்க சித்தப்பா வீட்டுக்கு கூட படத்துக்கு போகணுன்னு ஒத்த காலம் நின்று சந்தானம் படத்துக்கு போயிருக்கான். அதெல்லாம் அவன் வந்து தான் சாப்பிடுவான். அதுக்குள்ளே எங்கள் மாமனார் வந்தார். சாப்பாடு ரெடி பண்ணி அவருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. மீன் வறுத்த மீன். அவர் பாரிஸ் போயிருக்கிறதால அவர் வந்தவுடனே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பாடு எடுத்து வச்சு அவர் வந்தார். சாப்பிட்டுட்டு நான் போய் தூங்கிட்டேன். இன்றைக்கி சண்டே இப்படி தான் போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.